தமிழகத்திற்கு காவிரி நீர் திறக்கப்பட்டதை அடுத்து கர்நாடகாவில் நடைபெற்ற வன்முறை சம்பவங்களுக்கு கண்டனம் தெரிவிக்கும் விதத்தில் விவசாயிகள் பல்வேறு போராட்டங்களில் ஈடுபட்டார்கள். தமிழகம் முழுவதும் சாலை, ரயில் மறியல் போராட்டங்களும் கண்டன ஆர்ப்பாட்டங்களும் நடைபெற்றன. சாலையில் திரண்ட விவசாயிகள் காவிரி நீர் பங்கீட்டை முறைப்படுத்த வலியுறுத்தி ரயில் மறியல், அனுமதி மறுத்த காவல்துறையினருடன் வாக்குவாதம், தள்ளுமுள்ளு என தமிழகம் முழுவதும் வீறு கொண்டு அரங்கேறியது கர்நாடகத்திற்கு எதிரான விவசாயிகளின் போராட்டம். தமிழகத்திற்கு காவிரி நீர் திறக்கப்பட்டதை அடுத்து கர்நாடகாவில் நடைபெற்ற வன்முறைகளுக்கு கண்டனம் தெரிவித்து வணிகர்கள், லாரி உரிமையாளர்கள், வியாபாரிகள், திரையரங்க உரிமையாளர்கள், தொழில்துறையினர், அரசியல் கட்சியினர் என பல தரப்பினரும் முழு அளவில் ஆதரவு தெரிவித்து போராட்டத்தில் பங்கேற்றனர். தஞ்சை ரயில் நிலையத்தில் சோழன் விரைவு ரயிலை மறிக்க விவசாயிகள் முயன்றனர். அதனை தடுத்த காவல்துறையினருடன் விவசாயிகள் வாக்குவாதத்தில் ஈடுபட்டனர். இதேபோல் மருத்துவக் கல்லூரி சாலையில் உள்ள உற்பத்தி மற்றும் கலால் வரி அலுவலகத்தை முற்றுகையிட முயன்ற 1000க்கும் அதிகமானவர்கள் கைது செய்யப்பட்டனர். தொடர்ந்து ஒரு குழுவாக விவசாயிகள் இந்த மறியலில் ஈடுபட்டனர். திருச்சியில் பல்வேறு இடங்களில் கூடிய விவசாயிகள் தரையில் விழுந்து புரண்டும் மறியலில் ஈடுபட்டும் தங்கள் எதிர்ப்பை பதிவு செய்தனர். அப்போது காவிரி விவகாரத்தில் கர்நாடகாவும் மத்திய அரசும் தமிழகத்தை வஞ்சிப்பதாக விவசாயிகள் குற்றம் சாட்டினர். மதுரை, நெல்லை மாவட்டங்களில் சாலை மறியல், ரயில் மறியல் போராட்டங்கள் தொடர்ந்து நடைபெற்றன. விவசாயிகளின் போராட்டத்திற்கு ஆதரவு தெரிவித்து அரியலூர் மாவட்டத்தில் உள்ள 7 தனியார் சிமெண்ட் ஆலைகளும் மூடப்பட்டன. இதனால் 10 கோடி ரூபாய் மதிப்பிலான சிமெண்ட் மூட்டைகள் தேக்கமடைந்தன. கோவை, நாமக்கல் மாவட்டங்களில் இருந்து வெளி மாவட்டங்களுக்கு, மாநிலங்களுக்கு லாரிகள் இயக்கப்படவில்லை. ஈரோட்டில் தொழில் நிறுவனங்கள் மூடப்பட்டதால் 100 கோடி ரூபாய் வருவாய் இழப்பு ஏற்பட்டது. அம்பத்தூர் சிப்காட் வளாகத்தில் உள்ள 4000க்கும் அதிகமான தொழில் நிறுவனங்கள் மூடப்பட்டிருந்தன. கோவையில் சிறு குறு தொழில் நிறுவனங்களின் முழு அடைப்பால் 150 கோடி ரூபாய் அளவிற்கு உற்பத்தி இழப்பு ஏற்பட்டது. புதுக்கோட்டை மாவட்டத்தில் காவல்துறையினர் பாதுகாப்புடன் அரசு பேருந்துகள் இயக்கப்பட்டன. விவசாயிகளுக்கு ஆதரவாக தேனி காவல் நிலையம் அருகிலிருந்து பேரணியாக புறப்பட்ட வணிகர்கள் பாரத ஸ்டேட் வங்கி முன்பாக கண்டன ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். விருதுநகர், கரூர் மாவட்டங்களில் 90% கடைகள் அடைக்கப்பட்டிருந்ததால் பொதுமக்கள் சிரமத்திற்கு ஆளாகினர். பல ஆண்டுகளாக விவசாயிகளின் பிரச்சனையாக பார்க்கப்பட்டு வந்த காவிரி விவகாரம் தற்போது தமிழகத்தின் ஒட்டுமொத்த மக்களின் கவனத்தையும் பெற்றிருப்பதற்கு இன்றைய போராட்டங்கள் சான்றாய் அமைந்தது. புதிய தலைமுறைக்காக செய்தியாளர் குழு.